மாணிக்கம், என்னம்மா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. என்ன சொல்லுங்க. அது வந்து என்னம்மா தயங்குறீங்க, சொல்லுங்க. முதல்ல நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்டா. நான் எதை செஞ்சாலும் உன்னோட நல்லதை மனசுல வச்சு தாப்பா செய்வேன். உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல? ம். என்னடா என்னமோ சொரத்தே இல்லாம உம்முன்னு சொல்ற? நம்புறேம்மா, சொல்லுங்க. உன் மனசுல ஒரு ஓரத்துல தோணும், உன் பொண்டாட்டி மேல எனக்கு கோவம், அவளை எனக்கு பிடிக்கலன்னு நீ நினைக்கலாம். ஆனா உண்மை அது இல்லடா. அவ இந்த வீட்டுல வாழ வந்தவ, இந்த வீட்டோட வாரிசை பெத்து கொடுத்தவ. அவளை நான் எதுக்குடா வெறுக்கணும்? அவளை நான் வெறுக்கலடா. ஆனா அவ மேல எனக்கு வருத்தம் இருக்கு. ஏன் தெரியுமா? அவ இன்னும் நம்ம வீட்டு மனுஷியா மாறல. பொண்ணுங்களை பொறுத்த மட்டும் கல்யாணம் ஆற வரைக்கும் தாண்டா அப்பா அம்மா பிறந்த வீடு எல்லாமே. கல்யாணம் ஆன பிறகு அவ இனிமே புருஷ வீடுதான் நம்ம வீடுன்னு அவ நினைக்கணும். ஆனா ஓ பொண்டாட்டி அப்படி இல்லடா. நாம இன்னார் வீட்டு பொண்ணு, சிதம்பரத்தோட மக, அழகர் குலத்துக்காரின்னு அவ மனசுல இருக்குடா. எப்படிம்மா சொல்றீங்க? இது நம்ம வீடுன்னு அவ நினைச்சிருந்தா நிர்மலா மனசு நோகிற மாதிரி அவ பேசிருக்க மாட்டாடா. இத பாருடா மாணிக்கம், சரு நல்ல பொண்ணுதான், நல்ல விதமா தான் நடந்துகிட்டு இருப்பா. எப்ப வரைக்கும் தெரியுமா? அவ வீட்டு ஆளுங்களை அவ பாக்குற வரைக்கும், அவளோட அப்பா வர்ற வரைக்கும் தான். நல்லா யோசனை பண்ணிப்பாரு. மத்த நேரங்கள்ல பெருசா பிரச்சனை வந்ததே கிடையாது. அவ வீட்டு ஆளுங்களோட காத்தடிச்சா போதும், அவ வேற மாதிரி ஆயிடுறா, அப்புறம் ஏழரை இழுத்து விட்டுறா. இதுதானே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இவ ஒழுங்கா இருந்தா கூட அவ வீட்டு ஆளுங்க எதையாவது பேசி கிளப்பி விட்டுருவாங்க. இப்ப கூட பாரு, இதுதான் சாக்குன்னு கிளம்பி அழகர் குளம் போயிட்டா. அந்த வீடுன்னா அவளுக்கு உயிர். நீ வேணா எழுதி வச்சுக்கோடா. நாம மட்டும் கண்டுக்காம விட்டுட்டோன்னு வச்சுக்கோ, அவ கடைசி வரைக்கும் அங்கேயே தாண்டா இருப்பா. அவ தன்னோட வீடு அழகர் குளத்துல தான் இருக்குன்னு அவ நினைச்சுக்கிட்டு அங்கேயே இருக்கலாம். ஆனா நாம அப்படியே விட்டுற முடியுமா? என்ன இருந்தாலும் இந்த வீட்டோட மருமக நம்ம நடராஜ பெத்தவ இல்லையா? அவளை அப்படியே விட்டுற முடியுமா? பாவம் இல்ல? ஏற்கனவே என்ன பாவம் பண்ணேனோ பல விதங்கள்ல நொந்து போயிருக்கேன். இதுல இந்த பாவம் வேற சேரணுமா? வேண்டாப்பா. அவளை வர சொல்லி தகவல் அனுப்பு. ஆமா. ஆமாப்பா, அவ வரட்டும். ஏதோ இனிமே படி ஏறக்கூடாதுன்னு ஒரு கோவத்துல சொல்றது தானே. ஆனா அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அவளை வர சொல்லி சொல்லிவிடு. சரிம்மா. டேய், இத பாருடா, நீ போய் கூப்பிட வேண்டாம். அது உனக்கு கௌரவமா இருக்காது. நீ எப்பவுமே ஒரு கெத்தோட தாண்டா இருக்கணும். இத பாருடா மாணிக்கம், இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த வீட்ல நாம நிம்மதியா இருக்கணும். உன் பொண்டாட்டி இங்க வரணும். ஆனா இனிமே அவளை சேர்ந்தவங்க யாருமே இங்க வர வேண்டாம். என்னம்மா இது? என்னடா இப்படி சொல்றேனேன்னு நினைக்காத. அவளோட அக்கா தங்கச்சியோ அப்பாவோ இங்க வந்தாதானே பிரச்சனையே ஆரம்பிக்குது. அது இல்லம்மா, நான் எப்படி போய் இதெல்லாம் சொல்ல முடியும்? பின்ன என்னடா, நாம நிம்மதி இல்லாம தவிக்கணுமா? நமக்கு நம்ம வீட்டோட நிம்மதி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அவங்க வீட்டு மனுஷங்களை அண்ட விடாட்டி நிச்சயம் கிடைக்கும்டா. நாம அதை கராரா சொல்லி தாண்ட ஆகணும். இத பாருடா மாணிக்கம், தயங்காம இத சொல்லிடு. நீதான் முக்கியம்னு அவ நினைச்சா அவ இதை ஏத்துக்கிட்டு தாண்டா ஆகணும். சொல்லி அனுப்பு, வரட்டும். பாப்போமே, நானும் தான் தெரிஞ்சுக்கிறேனே என் மருமக பாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. என்ன லீலா, உன் முகம் இன்னைக்கு இவ்வளவு பிரகாசமா வெளிச்சமா இருக்கு?
ஏண்டி இப்படி ஒரு மூஞ்சோட காலங்காத்தால வந்து காஃபி கொடுத்தா நீங்க பொழுது எப்படி உருப்பிடும்? என்ன நான் சொல்ல சொல்ல உன் மூஞ்ச அப்படியே பிரகாசம் கூட்டிகிட்டே போகுது. பார்த்தால் பசி தீருன்னு ஒரு பழைய படம். உன் மூஞ்ச பார்க்கும்போது எனக்கு அந்த படத்தோட டைட்டில் தான் ஞாபகத்துக்கு வருது. இத பாரு, நீ காலையில டிஃபன் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இப்படி எதிர்த்தாப்புல உட்காரு, ஒரு 10 நிமிஷம் உன் மூஞ்ச பார்த்துட்டு நான் கிளம்பி போயிடுறேன். அடச்சி, மூஞ்ச பாரு, இப்படி அழுது வடிஞ்சிட்டு வேண்டாம் வெறுப்பா காஃபி கொண்டாந்து கொடுக்கறது எதுக்கு? நீ பொண்டாட்டி வேலைக்காரியே போதும், அவளே பயபக்தியா கொண்டாந்து கொடுப்பா. நீ தெனாவட்டல காஃபி கொண்டாந்து கொடுக்குற. பொண்டாட்டி மாதிரி நடத்தினா சிரிச்ச முகத்தோட காஃபி கொடுப்பா. எங்க ஒரு மனுஷ கூட மதிக்கிறது இல்ல, அப்புறம் எங்க இருந்து சிரிப்பு வரும்? கட்டினவளை மதிச்சு மரியாதை கொடுக்க பழகிக்கோங்க. மரியாதையா உனக்கா? இத பாரு, உன்னை நான் மதிச்சு மரியாதையை நடத்தியிருப்பேன். எப்ப தெரியுமா? நான் வந்து உன்னை கூட்டப்ப அப்ப நீ வந்திருந்தீன்னா அப்ப உனக்கு இந்த மரியாதை கிடைச்சிருக்கும். நீ தான் பெரியவ மாதிரி சட்டம் பேசுனியே, பாரட்ல மாதிரி. அப்புறம் எப்படி நீ உனக்கு மரியாதை கொடுக்க முடியும்? உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலனா எனக்கு மரியாதை போயிட்டு நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். என்ன மூஞ்சி அப்படியே பிரகாசமாகிட்டே போகுது? ஓ, கோவம். இது கோவம் இல்ல, வருண்டி. உனக்கு கோவம் வரும், அதே மாதிரி எனக்கு அன்னைக்கு கோவம் வந்திருக்கும். ஆனா நீ தப்பிச்சிட்ட. என்ன முழிக்கிற? உன் நல்ல நேரம். வளகா பண்ணிக்கு நான் கோபி வீட்டுக்கு போன் பண்ணப்ப நீ அங்க இல்ல. நீ மட்டும் அங்க இருந்திருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் உன் குடும்பமான கப்பல் ஏறி இருக்கும். வளகாப்பு நடத்துறாங்களாம், வளகாப்பு. என்ன பேசுறீங்க நீங்க? பைத்தியக்காரத்தனமா இல்ல உளறீங்க? எங்க குடும்பமான இதுக்கு கப்பல் ஏற போகுது? நாங்க என்ன உங்களை மாதிரி தப்பா செஞ்சோம்? ஓ, தப்பே பண்ணல. உங்க குடும்பத்துல யாரும் எந்த தப்பும் பண்ணல. நீங்களும் எந்த தப்பையும் மறைச்சதில்ல. ஏண்டி பெரிய இவ மாதிரி என் பழசெல்லாம் குத்தி காமிக்கிறியே? என்ன மன்னிச்சு என் தப்பெல்லாம் மறந்து உங்க வீட்டுல என்ன பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டான்னு அளந்து விடுறியே. நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? வளகாப்பு ஹீரோயினி அதான் உன் தங்கச்சி விஜி. அவ மேட்டரை நான் மறந்து மன்னிச்சு வெளியில சொல்லாம எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கேன். இதுக்கு நீங்க எவ்வளவு தூரம் எனக்கு மரியாதை கொடுத்திருக்கணும். ஏங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, உங்க கோபம் ஆங்காரம் இதெல்லாம் என்கிட்ட காட்டுங்க. பாவம் விஜி, அவளோட வாழ்க்கையில விளையாடாதீங்க. அவ உங்களுக்கு என்னங்க கெடுதல் பண்ணா? இதுக்கு தான் எதையுமே கொஞ்சம் யோசிச்சு பேசணுங்கிறது. நீ என்னை பத்தி பேசுறதுனால தான் நான் இதெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. இனிமேலாவது என்ன புரிஞ்சு நடந்துக்கு. சரி, அதெல்லாம் விடு. இப்ப நீ என்ன பண்ற? இந்த ஆறிப்போன காஃபிய மூஞ்ச சந்தோஷமா வச்சுக்கிட்டு என் மேல ரொம்ப பிரிய இருக்கிற மாதிரி சிரிச்ச முகத்தோட என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குற. என்ன சரியா? வா, நான் வந்து நின்னுட்டேனா? இப்ப நீ சிரிக்கிற. அந்த சிரிச்ச முகத்தோட என்கிட்ட காஃபி கொண்டு வந்து கொடுக்குற. குடு. அட வாலில, அட வாங்குறல்ல. சிரி, அட வாங்குறல்ல. என்ன லீல சிரிக்க சொல்ல அழுதுகிட்டு இருக்க? ஐயோ, சிரிச்ச முகத்தோட கொண்டு வந்து கொடு காப்பிய. இத பாரு, நீ மலை மாதிரி என் மேல பாசத்தை பொழிஞ்சினா தான் நான் தேவையில்லாத சங்கதி எல்லாம் மறக்க முடியும். எங்க சிரி சிரி சிரி, வா சிரி லீலா, வா 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 வா. ஐயோ, என்னது அழுகு அதிகமாயிட்டே போகுது? போதும், இன்னைக்கு இந்த அழுக போதும். இதுக்கு மேல வேணாம். உன்னை நான் இப்போதைக்கு மன்னிச்சிடுறேன். ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா? நாளையில இருந்து நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே காஃபி எடுத்துட்டு வந்து என்னை எழுப்பி சிரிச்ச முகத்தோட எனக்கு காஃபி கொடுக்குற. நான் அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பல்லே விளக்க போவேன். இத மட்டும் நீ ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்க, அப்புறம் நான் என்ன பண்ணுன்னு உனக்கே தெரியும். நீங்க சொல்றது எனக்கு தெளிவா புரியுது சார். அருமையான திட்டம், சூப்பர் சான்ஸ். ஆனா அது எங்க கோபியால முடியாதே. இதை பாருங்க சார், நான் பெருமைக்காக சொல்ல, பிசினஸை பொறுத்த வரைக்கும் எங்க கோபி ரொம்ப கெட்டிக்காரன். அதாவது இந்த பிசினஸ் சமூகத்துல பெரிய அந்தஸ்து புகழ் எல்லாமே ஓகே தான். ஆனா நம்மால ஒரு ஃபேமிலி பேடாச்சே, குடும்ப பறவை. குடும்பம்னா அவன் சம்சாரத்தை சொல்றான் சார். அவனுக்கு தெரிஞ்சது சின்ன உலகம், 2 எழுத்து, விஜி. விஜி சின்னஞ்சிறு உலகம் சார்.
அந்த சின்ன உலகத்துல வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறவன் சார். இதோ பாருங்க, ஒரு கிணத்து தவளைன்னு அவனை சொன்னா கூட தப்பு இல்லை சார். இதோ பாருங்க, நீங்க சொன்ன உடனே புறப்பட்டு அவனால வர முடியாது சார். என்னது, நான் ரெக்கமெண்ட் பண்ணவா? இதை பாருங்க, அதெல்லாம் முடியாது சார். நான் பலமுறை சொல்லிட்டேன். பொண்டாட்டி மேல பிரியங்கிறது வேற, பொண்டாட்டி தாசன் சொல்லுவாங்கன்னு. அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் சார். சார், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் போனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதை பாருங்க, நான் சொல்றதா மேட்ரு. அவனும் அதை முடியாதான் சொல்ல போறான். மாமா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? கோபி, உனக்கு தான் போன். எனக்கு வந்த போன்ல நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ ஹலோ கோபி, நான் சூரத்ல இருந்து ராகேஷ் பேசுறேன். சொல்லுங்க ராகேஷ். என்ன கோபி, ஒரு ஸ்டூபிட் பேசிட்டு இருந்தான் அத்தனை நேரம். யார் அவன்? சரியான முட்டாளா இருக்கானே. அது நீங்க சொன்ன மாதிரி தான். சரியான முட்டாளா இருக்கான் கோபி அந்த ஆளு. நீங்க சொல்லுங்க ராகேஷ். ஒண்ணுமில்ல கோபி, இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொடுத்த ஆர்டர்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டீங்க. இப்போ டேரெக்டாகவே எனக்கு ஒரு ஃபாரின் ஆர்டர் வருது. அதை நான் அவங்க கூட சேர்ந்து செய்யலான்னு இருக்கேன். ஓ, அந்த கம்பெனியோட ஆட்கள் இங்கே வராங்க. இது 1 இயர் கான்ட்ராக்ட் கோபி. இதை நம்ம பேசி முடிச்சிட்டா நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். சரி. இன்னும் 2 நாள் நீங்கள் சூரத் கிளம்பி வர வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த கம்பெனியோட ஆட்கள் இங்கே வராங்க இல்லையா, அவனோட பேசிட்டு ஓகே பண்ணிட்டா நம்ம பாம்பேக்கும் போக வேண்டியிருக்கும். என்ன, மொத்தமாக பார்த்தா நீங்கள் ஒரு 15 நாள் நாட்டில் தங்குற மாதிரி இருக்கும். 15 நாளா? இதை தாண்டா நானும் சொன்னேன், அவன் கேட்கல. ராகேஷ், இப்போ என்னன்னா என் ஒய்ஃபோட டெலிவரி டைம், அதான் இது யோசிக்க வேண்டிய விஷயமாயிருச்சு. அதுவும் முக்கியம்தான். ஆனால் நேரடியாக ஒரு ஃபாரின் கான்ட்ராக்ட் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை மாத்திரம் நான் கரெக்டாக பண்ணிட்டா மார்க்கெட்டை பற்றி கவலையே இல்லை. லார்ஜ் ஸ்கேலில் நமக்கு ஒர்க் வந்துன்னா நம்மளாலேயே அதை மீட் அவுட் பண்ண முடியாது. பெரிய அளவில் நமக்கு ஒர்க் வருதுன்னு வைங்க, நீங்களே உங்கள் கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் 2வது யூனிட் போட வேண்டியிருக்கும். இதுக்குண்டான கேபிட்டல், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் நம்ம பேசி அட்வான்ஸாக வாங்கிடலாம். இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப சாதாரண விஷயம். ஆமாம் ராகேஷ், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. நல்ல சான்ஸு, நல்லா பயன்படுத்திட்டோன்னா லைஃப்பில் பெரிய அளவில் வரலாம். ஆனால் தப்பான நேரத்தில் வந்திருக்கு. ஒய்ஃபோட டெலிவரி டைம் ஆச்சுன்னு தான் யோசிக்க வேண்டியிருக்கு. நான் ஒன்று செய்கிறேனே, கொஞ்சம் யோசிச்சுட்டு எல்லாத்தையும் பேசிட்டு ஈவினிங் நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஆல் ரைட். இந்த ஆர்டர் மாத்திரம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடும். இதே விஷயத்த அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஒன்றும் புரியாமல் பேசிட்டு இருந்தான் லூஸ் மாதிரி. சாரி ராகேஷ். யார் அது? அது ஒரு மாதிரி விட்டுருங்களேன். நான் உங்களுக்கு ஈவினிங் கால் பண்ணுறேன். ஓகே, வச்சிட்டுங்களா? பாய். ஏண்டா கோபி, எப்படி நீ போறது கிடையாது, அப்புறம் எதுக்கு சாயங்காலத்தில் பேசிக்கிட்டு எஸ்டிக்கு தண்டை செலவாவா? இப்பவே அவங்க காசுலேயே முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியது. ஏமாமா இப்படி லூஸ் தரமா நடந்துட்டு இருக்கீங்க? எனக்கு வந்த போனை நீங்க எதுக்கு அட்டன் பண்ணி கதை அடிச்சிட்டு இருக்கீங்க? விடு கோபி, வயசாச்சே தவிர இதுக்கு ஃபோன் பண்ணுற ஆசைன்னு விடலை. அன்னைக்கு அப்படிதான் ஒரு ராங்கால், ஒரு 60 வயசு கிழவி. அதுகிட்ட இந்த ஆள் மெட்ராஸில் தண்ணி பஞ்சத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான். அதுவும் ரொம்ப நேரம் பேசுறதுனால அப்பப்போ தண்ணி வேற குடிச்சிட்டு பேசுகிறான். இதெல்லாம் வச்சு அந்த ஆளை நம்ம லூசுன்னு முடிவு பண்ணுறது என்ன? அப்படித்தானே கேட்டா, இவர் என்ன லூசான்னு தான் கேட்டான். அவனும் கேட்டேனா? இங்க பாருங்க மாமா, இதான் கடைசி வார்னிங். இதுக்கு மேல எனக்கு வர்ற போன் அட்டன் பண்ணி கதை அடிச்சிட்டு இருந்தீங்க, நடக்கிறதே வேற. குமார், குமார், அவன் என்னமோ கோச்சிட்டு போறான், நீ என்னமோ யோசனை பண்ணிட்டு இருக்க. அதாவது லட்சுமணா, நீ ஃபோனில் பேசுறத வச்சு பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்க லூசுன்னு கண்டுபிடிச்சிருக்கானே, அவனை பாராட்டுறதா இல்லை நீ யாரு எப்பேற்பட்டவங்கிறத அவனுக்கு தெள்ள தெளிவா நீயே தெளிவுபடுத்திருக்கே, உன்னை பாராட்டுறதா? எனக்கு ஒண்ணுமே புரியல லட்சுமணா, ஒண்ணுமே புரியல. தந்தரி சாக்கல, நீ நக்கல் பண்றியா? கடிச்சு சொல்லிச்சேப்பா, அப்புறம் தொப்பலை சுத்தி ஊசி போட முடியாது. ஐயோ, இவங்கிட்ட பேச முடியாதுப்பா. 1ஆம் நம்பர் லூசு. என்னடா செல்வம், நைட்லாம் தூங்கலையா? கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எங்கள் லோடு வரதுக்கு நைட்டு 1:30 மணி, அதுக்கப்புறம் இறக்கி வைக்கிறதுக்குள்ளே 2:30-3 மணி ஆயிடுச்சு. அப்புறம் கொசுக்கடி, எங்கே தூங்குறது? அப்போ நீ வேணா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வா. இல்லை, இன்னைக்கு இன்னொரு 3 லோடு வருது. லாரி ஆஃபீஸில் வேறு வேலை இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா. சொல்லுங்கள். அம்மா நேற்று நைட் என்கிட்ட பேசினாங்க. சரோ அந்த வீட்டில் இருக்கிறது அவ்வளோவா நல்லா இல்லை, உடனே போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. அடா, ஆச்சரியமாக இருக்கு. என்ன ஜம்முக்கு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அந்த கோவம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அது அம்மாவுக்கு சரோ மேலே வருத்தம் கோவம் எல்லாம் இருக்குது, ஆனால் பெரிய அளவில் வெறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. ஓ, அம்மாவும் அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தெல்லாம் எடுத்து சொன்னாங்க. அவங்க பக்கமும் நியாயம் இருக்குடா, ஒரேடியாக அம்மாவை குத்தம் சொல்லிட முடியாது. சரிங்க. என்னடா ஒரு தினசா சொல்கிற? அம்மா பக்கம் நியாயமே இல்லைங்கிறியா? ஐயோ, நான் அந்த விவாதத்துக்கே வரல. இப்போ அது தேவையும் இல்லை. அண்ணியை திருப்பி கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்கல்ல, அது ஒன்று போதும். ஏன்னா இப்போதைக்கு அது மட்டும்தான் முக்கியம். நீ தாண்டா எப்படியாவது போய் பேசி கூட்டிகிட்டு வரணும். நானா? ஆமாண்டா, இன்னைக்கே போய் கூட்டிகிட்டு வந்துட்டா நல்லது. ஐயோ, என்னண்ணே
நான் இப்போ தானே சொன்னேன் ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு. 3 லோடு வருது இன்னைக்கு பகல்ல. அது மட்டும் இல்லை, லாரி ஆஃபீஸில் வேற ஏகப்பட்ட வேலை இருக்கு. இன்னைக்கு எப்படி போகிறது? அதுவும் சரிதான். ஆனால் இன்னிக்கே கூட்டிகிட்டு வந்துட்டா நல்லது. ஏன்னா அம்மா மனசு சொல்ல முடியாது இல்லையா? திடீர்னு ஏதாவது யோசிச்சு வேண்டான்ட்டாங்கன்னா. அண்ணா இந்த மூட்டை செக் பண்ணிக்கங்க. இரு நான் பார்க்குறேன். ஹலோ, ஹலோ, நான் மெட்ராஸ்லேருந்து பேசுகிறேன். அங்கே பக்கத்தில் சரோஜா இருக்காங்களா? இருக்காங்க. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. சரோ, என்னக்கா? உனக்கு ஃபோன் வந்திருக்கு சென்னையில இருந்து. வரேன்க்கா. பேசுங்க. ஹலோ, நான் சரோ பேசுறேன். யார் பேசுறது?